இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். தயிர் சாதம், உருளைக்கிழங்கு ரோஸ்ட், அப்புறம் வாழைக்காய் பொரியல். இன்றைக்கி கொஞ்சம் மீன் வாங்கலான்னு பிளான் பண்ணேன். அதனால ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சாச்சு. எங்கள் ஆளுக்கு ஒரு எக்ஸாம் காலைல அதுவும் ஒரு பக்கம் சைடில் ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கி டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா எக் மயோ சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன். ஒரு 3 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் சீஸ் வந்துட்டு துருவி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெப்பர், வத்தல் பொடி, அப்புறம் கொஞ்சம் மயோனஸ் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி இதை வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா செம்மையாக இருக்கும். இது பார்க்கும்போது எப்படா இருக்கும் அப்படின்னு தோணும். ஏன்னா எனக்கும் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் தோணுச்சு. பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். உங்கள் குட்டீஸ்க்கு வந்துட்டு ஸ்கூலில் வந்து எக் அலோவ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு தாராளமாக இது செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஒருத்தவங்க வந்துட்டு மாதுளம்பழ ஜூஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அது ரொம்ப ஈஸி தான். ஒரு மாதுளம்பழத்தை உடச்சிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கு வந்து ஒரு ஏலக்காய், ஒரு கையளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக வந்து சீனி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மையை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். பால் சேர்க்குறத விடவும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 2 பேருக்கும் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி பற்றி விட்டாச்சு.